Good afternoon to all. நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம் வந்து கடந்த கால வினாக்கள் சம்பந்தமான வினாக்களுக்கான கடந்த காலத்தில் வந்த வினாக்களுக்கான விடைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இதை உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இந்த கடந்த கால வினாக்களை பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் வந்து சிறிய மீட்டர் வந்து நாங்கள் பார்க்கலாம் இருக்கின்றோம். அது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் வந்து பணம், உங்களுக்கு பணத்துல ஒரு கேள்வி, பணம் தொடர்பான விடயத்திலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம். பணத்தினுடைய அறிமுகம், பணத்தினுடைய வெளிப்பாடு போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படலாம். ஆகவே இந்த பணம் தொடர்பாக அந்த கேள்விகளை நாங்கள் சொல்லி பார்ப்போம். ஆகவே பொதுவாக வந்து உங்களுக்கு வந்த கேள்விகளை பார்க்கலாம். பணம் என்ற விடயத்திலிருந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம். அதாவது கடந்த காலம் வந்த கேள்விதான். பணத்துக்கான கேள்வியானது பணத்துக்கான கேள்விக்கும் மற்றும் பணக்கொள்கைக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டி இருக்குது. அதாவது பணத்துக்கான கேள்விக்கும் மத்திய வங்கியினுடைய பணக்கொள்கைக்கும் இடையிலான தொடர்பை வந்து விளங்கப்படுத்த சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஆகவே இவ்வாறு உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருந்தால், அதாவது பணத்துக்கான கேள்விக்கும் பணக்கொள்கைக்கும் இடையிலான தொடர்பு யாதுன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வியில் கேட்கப்பட்டிருந்தது. ஆகவே உங்களுக்கு தெரியணும், பணத்துக்கான கேள்வி என்பது உங்களுக்கு தெரியணும், பணத்துக்கான கேள்வி வந்து 3 வகைப்படுத்தப்படுகிறது. அது பணத்துக்கான கேள்வியானது 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. பணத்துக்கான கேள்வியை நான் 3ஆக பிரிக்கலாம். எவ்வாறு சொன்னோம்னா, ஒன்று கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வின்னு சொல்லி பிரிக்கலாம். இரண்டாவது சொல்லப்படுகிறது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி. அடுத்தது பாதுகாப்பு நோக்க கேள்வின்னு சொல்லி நாங்கள் பிரிக்கலாம். ஆகவே இந்த 3 கேள்விகளை உள்ளடக்கிதான் பணத்துக்கான கேள்வி அழைக்கப்படுவது. பணத்துக்கான கேள்வியானது 3 வகைப்படுத்தப்படுகிறது. இந்த பணத்துக்கான கேள்வியானது எவ்வாறு பணக்கொள்கையுடன் சம்பந்தப்பட்டது, அதாவது மத்திய வங்கியினுடைய பணக்கொள்கையுடன் சம்பந்தப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டி இருக்கின்றது. அதாவது எவ்வாறு பணக்கொள்கையோட நாங்கள் தொடர்படுத்துகிறோம்னு சொன்னால், இந்த மத்திய பணக்கொள்கையை வந்து நிர்வகிக்கின்ற அல்லது தீர்மானிக்கின்ற அமைப்பாக காணப்படுவது வந்து இந்த மத்திய வங்கி. தெரியும், மானிட்டரி பாலிசி தான் மத்திய வங்கியால தீர்மானிக்கப்படுது. இந்த பணக்கொள்கைக்குள்ள வார விடயம் என்ன விடயம் இருக்கும் சொன்னா, பணக்கொள்கையில் தெரியுங்களா, பணக்கொள்கையில முக்கியமான விடயம் என்னவா இருக்கும் சொன்னா, இந்த வட்டி வீதங்கள், நாட்டினுடைய பண நிரம்பல் மற்றும் பணவீக்கம், நாட்டுடைய வட்டி வீதம், அதாவது வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் பண நிரம்பல், ஆகவே அந்த போன்றவற்றை உள்ளடக்கிதான் இந்த பணக்கொள்கை அழைக்கப்படுகிறது. இந்த பணக்கொள்கைக்கு பொறுப்பா இருக்கின்ற அமைப்பு வந்து மத்திய வங்கி. ஆகவே இந்த பணக்கொள்கையானது எவ்வாறு நாட்டினுடைய பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது அவதானிக்க வேண்டும். எவ்வாறு நாங்கள் அதனை தொடர்படுத்துறது. ஆகவே நாட்டினுடைய பண நிரம்பலை மத்திய வங்கி மாற்றியமைக்கும். இவ்வாறு மத்திய வங்கி நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றியமைக்கும்.
இந்த பண நிரம்பலை மாற்றி அமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகளில் முக்கியமானது வட்டி வீதம். ஆகவே இந்த வட்டி வீதம் வந்து நாட்டினுடைய பணக்கொள்கையில பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி. இந்த பணக்கொள்கையில் இந்த பண நிரம்பல் அதாவது பணக்கொள்கை எவ்வாறு இந்த பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கிறது என்பதை நாங்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. அதாவது நாட்டினுடைய பண நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகளில் முக்கியமானது இந்த வட்டி வீதம். ஆனா இந்த வட்டி வீதமானது பணத்தினுடைய கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆகவே நாட்டினுடைய பண நிரம்பலுக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையே நாங்கள் தொடர்பை எவ்வாறு ஏற்படுத்துவது என்று சொன்னால் வட்டி வீதத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இதனுடைய தொடர்பை நாங்கள் விளங்கப்படுத்தலாம். அது அவங்களுக்கு தெரியும். நான் பொதுவாக வந்து வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் தமது கைகளில் உள்ள பணத்தினை வங்கிகளில் வைப்பட முன்வருவார்கள். ஆகவே தெளிவாக விளங்கி வைக்கணும். அதாவது நாட்டினுடைய பணத்துக்கான கேள்விக்கும் பண நிரம்பலுக்கு இடையே ஆன தொடர்பை விளங்கப்படுத்த சொல்லி கேட்டாலும் நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இதை கவனிங்கோ. கவனிக்கலாம். பணத்துக்கான கேள்வி ஏற்படுவதற்கு 3 காரணிகள் பங்களிப்பு செய்கின்றது. ஒன்று கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி என்று பார்த்த நாங்கள். இரண்டாவது பார்த்த நாங்கள் முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி பார்த்த நாங்கள். அல்லது பாதுகாப்பு நோக்க கேள்வி பார்த்த நாங்கள். ஆகவே இந்த 3 காரணிகள் தான் பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளாக கொள்ளப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்று சொன்னால் பணத்துக்கான கேள்விக்கும் மத்திய வங்கியினுடைய பண நிரம்பலுக்கு முடியாத தொடர்பை எவ்வாறு விளங்கப்படுத்த முடியும் என்று சொல்லி உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் பணத்துக்கான கேள்வி. கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, உத்தேச நோக்க கேள்வி, முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி. இது பணத்துக்கான கேள்வி. இந்த பணத்துக்கான கேள்வியை நீங்கள் எவ்வாறு பணத்தினுடைய நிரம்பலுடன் தொடர்படுத்தலாம் அல்லது பண கொள்கையோட நீங்கள் தொடர்படுத்த வேண்டும். அதாவது நாணய கொள்கையோட, அதாவது பணத்துக்கான கேள்வியையும் நாணய கொள்கையையும் தொடர்படுத்த வேண்டும். ஆகவே நாணய கொள்கையோட என்ன தொடர்பு வரும்? நாணய கொள்கைகள் என்ன வரும் சொன்னால் நாட்டினுடைய பண நிரம்பல் வரும், வட்டி வீதங்கள் வரும். அதாவது நாட்டினுடைய பண நிரம்பல் வரும் மற்றும் வட்டி வீதங்களும் வருவீங்க. ஆகவே நாட்டினுடைய பண கொள்கைக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையே தொடர்பு கேட்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. ஆகவே உங்களுக்கு தெரியும், இங்க கவனிங்கோ, இந்த வட்டி வீதம் இருக்குது. பண கொள்கையில காணப்படுகின்ற வட்டி வீதம். இந்த வட்டி வீதம் தான் பணத்துக்கான கேள்வியையும் நாணய கொள்கையை இணைக்கின்ற ஒரு கருவியாக காணப்படுகிறது. அதாவது நாணய கொள்கைக்கு பொறுப்பா இருக்கின்ற அமைப்பு வந்து மத்திய வங்கி. மத்திய வங்கி நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைப்பதற்கு இந்த வட்டி வீதம் போன்றவற்றை வந்து கையாளும். ஆகவே பணத்துக்கான கேள்வி என்பது பொதுமக்கள் எவ்வளவு பணத்தினை தங்களது கைகளில் வைத்திருக்க விரும்புகின்றார்கள் என்பதைத்தான் இந்த பணத்துக்கான கேள்வி குறிக்கின்றது. ஆகவே இது எவ்வாறு நாட்டினுடைய பணக்கொள்கையுடன் தொடர்பு சொன்னால் பணக்கொள்கைக்குள்ள வருகின்ற வட்டி வீதம் நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைக்கிறது. அதே வேளையில் பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளில் ஒன்று வட்டி வீதம். அதாவது பணத்துக்கான கேள்வி
பொதுமக்கள் எவ்வளவு பணத்தை தங்களது கைகளில் வைத்திருக்க விரும்புகின்றார்கள் என்பதை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல வந்து வட்டி வீதம் முக்கியமானது. என்னன்னு சொன்னால் தெரியணும், வட்டி வீதங்கள் அரசாங்கம் வட்டி வீதத்தினை அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் ஆகவே பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளில் வட்டி வீதம் முக்கியமானதாக காணப்படுகிறது. எவ்வாறு சொன்னால், வட்டி வீதமானது அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் அதிக அளவு பணத்தினை தங்களது கையில் வைத்துக்க விரும்ப மாட்டார்கள். ஆகவே வட்டி வீதமானது அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் தமது கைகளில் உள்ள பணத்தை வங்கிகளில் வைப்பதற்கு முன்வருவார்கள். இவ்வாறு பொதுமக்கள் வங்கிகளில் அதிக அளவு பணத்தை வங்கியில் வைத்திருந்த பொழுது பொதுமக்களுடைய கைகளில் பணத்தின் அளவு குறைவடையும். மாறாக பொதுமக்கள் வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது பொதுமக்கள் அதிக அளவு பணத்தினை தங்களது கைகளில் வைத்திருக்க விரும்புவார்கள். இதனால் பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியில விளங்கிக் கொள்ள வேண்டும், பண கொள்கைக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையான தொடர்பை எவ்வாறு விளங்கப்படுத்துவது. அதாவது பணத்துக்கான கேள்விக்கும் பண கொள்கைக்கும் இடையிலான தொடர்பை எவ்வாறு விளங்கப்படுத்துவதுன்னு சொன்னால், அதாவது பணக்கொள்கை அல்லது நாணய கொள்கையினை தீர்மானிக்கின்ற முக்கிய கருவியாக கருதப்படுவது வட்டி வீதம். இந்த வட்டி வீதத்தை மத்திய வங்கி மாற்றி அமைக்கும். ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறைவடை செய்யலாம். இவ்வாறு குறைவடை செய்வதன் மூலம் நாட்டினுடைய பண நிரம்பல், பணவீக்கம் போன்றவற்றை வந்து மத்திய வங்கி கட்டுப்படுத்தும். ஆனால் இந்த நாணய கொள்கையில் முக்கியமான விடயத்தை நாங்கள் மாற்றி அமைக்கிறது, வட்டி வீதத்தை மாற்றி அமைக்கிறது ஊடாக பணத்துக்கான கேள்வியை நாங்கள் மாற்றி அமைக்கலாம். அதாவது பொதுமக்கள் எவ்வளவு பணத்தை தமது கைகளில் வைத்திருக்க விரும்புகின்றார்கள் என்பதை பணத்துக்கான கேள்வி அழைக்கப்படுகிறது. ஆகவே மத்திய வங்கி வட்டி வீதத்தை மாற்றி அமைக்கின்ற பொழுது பணத்துக்கான கேள்வியை மாற்றம் அடைகின்றது. எவ்வாறு சொன்னா தெரியும் உங்களுக்கு, அரசாங்கம் வட்டி வீதத்தை அதிகரிக்கின்ற பொழுது வட்டி வீதம் வந்து சந்தையில் அதிகரிக்கின்றது. இவ்வாறு சந்தையில வட்டி வீதமானது அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் தமது கைகளில் உள்ள பணத்தை வங்கிகளில் வைப்பட முன்வருகிறார்கள். ஏன்னு சொன்னா வட்டி வீதம் அதிகமாக காணப்படுகின்ற பொழுது நாங்கள் கைகளில் அதிக பணத்தை வைத்திருந்தால் எங்களுக்கு வட்டி வருமானம் கிடைக்காது. அதாவது பணத்தை நாங்கள் பணமாக வைத்திருப்போமாயின் பணம் எந்தவித வருமானத்தையும் உழைத்து மாட்டாது. எனவேதான் மக்கள் பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புவதில்லை. வேறு நிறுவனங்கள்ல வேறு துறைகள்ல வந்து முதலீடு செய்து வட்டி வருமானத்தை வந்து பெற்றுக்கொள்வதாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் இந்த வட்டி வீதமானது அதிகரிக்கின்ற பொழுது அவர்கள் அதிக அளவு வருமானத்தை பெறுவதற்காக அல்லது வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக வங்கிகளில் முதலீடு செய்வார்கள் அல்லது வங்கியில் வைப்பு செய்வார்கள். மாறாக நாணய கொள்கையில வந்து வட்டி வீதம் குறைவாக காணப்படுகின்ற பொழுது பொதுமக்கள் தமது கைகளில் அதிக பணத்தை வைத்து விரும்புவார்கள். ஏனென்று சொன்னால் வங்கிகளில் வட்டி வீதம் குறைவாக காணப்படுவது, அவை வட்டி வருமானம் குறைவாக காணப்படுவதில்லை. பொதுமக்கள் அதிக தமது கைகளில் பணத்தை வைத்து விரும்புவதால் பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். எனவே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பணத்துக்கான கேள்விக்கும் வட்டி வீதத்துக்கும்படியாக தொடர்பு பார்க்கணும். நீங்கள் வட்டி வீதம் அதிகரித்தால் பணத்துக்கான கேள்வி குறைவடையும், வட்டி வீதம் குறைவடைந்தால் பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். ஆகவே இதுதான் உங்களுக்கு இந்த கேள்விக்குரிய விடையாக காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் இந்த இவ்வாறான கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது நீங்கள் பணத்துக்கான கேள்விக்குரிய கோட்டை கீரோணம் எவ்வாறு கீறு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும், வட்டி வீதத்துக்கும்
வட்டி வீதத்திற்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையே தொடர்பை நீங்கள் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். ஆகவே பணத்துக்கான கேள்வியை வந்து, அதாவது பணத்துக்கான கேள்வியை வந்து நீங்கள் எக்ஸ் அச்சில் போடுவீங்க, வட்டி வீதத்தை நீங்கள் y அச்சில் போடுவீங்க. ஆகவே கோடானது மேலிருந்து கீழ் நோக்கி இடமிருந்து வலமாக சரி செல்லும், அதாவது கேள்வி கோட்டினை ஒத்துதாக காணப்படும். ஆகவே இவ்வாறான கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது நீங்கள் தொடர்படுத்தி எழுதக்கூடிய மாதிரி காணப்படும். இது வந்து நேரடியாக கேட்கப்படவில்லை, மறைமுகமாக உங்களுடைய அறிவை பரிசோதிப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வியாக கருதப்படுகிறது. ஆகவே நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் இலக்குவில் அல்லது தெளிவாக விளங்கியிருந்தால் நீங்கள் எவ்வாறான கேள்வி கேட்கப்பட்டாலும் விடை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கப்படும். ஆகவே நாணய கொள்கைக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையே அந்த தொடர்பை விளக்குக சொல்லி கேட்கலாம். அல்லது மத்திய வங்கி நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துவதற்கு பொறுப்பாக காணப்படும் நிறுவனம். எனவே இந்த நாணய கொள்கையானது எவ்வாறு பணத்துக்கான கேள்வியை தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி கேட்கலாம். இவ்வாறு கேட்டாலும் நீங்கள் விட வந்து இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக குறிப்பிடவான பணக்கொள்கையில் முக்கியமான கருவிகளாக பயன்படுத்தப்படுவது வந்து வட்டி வீதம். இந்த வட்டி வீதம் வந்து மத்திய வங்கி நாட்டினுடைய பண நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில வந்து மாற்றி அமைக்கும். ஆகவே இந்த வட்டி விதங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்ற பொழுது பணத்துக்கான கேள்வியும் மாற்றி அமைக்கப்படுகிறது. பணத்துக்கான கேள்வியின் தாக்கம் ஏற்படுகிறது. எவ்வாறெனில் வட்டி விதங்களானவை அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் தமது கைகளில் உள்ள பணத்தை அதிக அளவு வங்கிகளில் வைப்பிட முன்வருவார்கள். ஏனென்றால் பணத்தை பணமாக வைத்திருந்த பொழுது பணமானது எந்தவித வருமானத்தையும் எடுத்துவிட மாட்டாது. ஆக வட்டி விதம் அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் தமது பணத்தை வங்கிகளில் வைப்பிடுவதற்கு முன்வருவார்கள். எனவே இவ்வாறு வங்கிகளில் அதிக பணத்தை வைப்பிடுவதற்கு பொழுது பொதுமக்களின் கைகளில் பணத்தின் அளவு குறைவடைகின்றது. ஆகவே பணத்துக்கான கேள்வி குறைவடைகின்றது. மாறாக வட்டி வீதங்கள் குறைவடைகின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் வட்டி விதங்கள் குறைவாக காணப்படுகின்ற பொழுது பொதுமக்கள் தமது கைகளில் உள்ள பணத்தை வங்கிகளில் வைப்பதற்கு முன்வருவதில்லை. எனவே தாம் முடித்த பணத்தை நமது கைகளில் வைத்திருக்க விரும்புவார்கள். இதனால் பணத்துக்கான கேள்வி அதிகம் என்று சொல்லி விடை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு கேள்வி கேட்கப்படலாம். இதற்கு நீங்கள் எழுத கேட்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவையா இருந்தால் இப்படி கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஆகவே கேள்விகள் எவ்வாறு கேட்கப்பட்டாலும் விடைகள் எழுதுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் விளங்கி படித்தால் விடை எழுதுவது இலவாக காணப்பட்டது. அது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த சைட் பார்ல வந்து நீங்கள் குறிப்பிடுவதன் மூலம் நாங்கள் அதுக்குரிய விடையை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெளிவு விளக்கம் தேவைப்பட்ட நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி கேட்கப்படுகின்றது, திரவ பொறிநிலை. திரவ பொறிநிலை என்பதனை விளங்கப்படுத்தி கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது திரவ பொறிநிலை என்றால் என்ன?
அதாவது பணத்துக்கான கேள்வியில் காணப்படுகின்ற திரவ பொறி நிலை என்றால் என்னன்னு கேட்டாங்க. லிக்விட் ப்ரிவென்ஸ் டைப் பண்ணிருக்காங்க. லிக்விட் டைப் பண்ணி போட்டுக்கலாம். திரவ பொறி நிலை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. பணத்துக்கான கேள்வியில் காணப்படுகின்ற திரவ பொறி நிலை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கேட்கப்பட்ட அவங்களுக்கு தெரியும் பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல வந்து பணத்துக்கான கேள்வி 3 இருக்கின்றது. இந்த காரணி இந்த பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல வந்து வட்டி வீதமும் முக்கியமானது என்று சொன்னாங்க. தெரியும் வட்டி வீதமானது அதிகரிக்கின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி குறையும். வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி குறையும். ஆனா வட்டி வீதம் குறைபடுகின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். உங்களுக்கு படத்துல கேள்வி காட்டணும் அப்படி எனக்கு பற்றி சொல்லி உங்களுக்கு வசதி இல்லை கேள்வது எனக்கு. அதாவது இது எப்படி கிராஃப் பிரி காட்டலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா இதுல கிராஃப் பெரிய காட்டக்கூடிய மாதிரி இருக்குமா அதுல ஆப்ஷன்ஸ் இருக்குமா இதுல sorry for the disturbance site இது வந்து மிஷின் ஓபன் ஆயிடுது. சரி நான் பார்த்த விடயத்தை பார்ப்போம். ஆகவே இந்த பணத்துக்கான கேள்விக்கும் நாங்கள் பணத்துக்கான கேள்விக்கும் பண கொள்கைக்கும் இடையிலான தொடர்பு நாங்கள் பார்த்துட்டு போனாங்க. அடுத்த கேள்வியை நாங்க பார்த்தனாங்க அந்த லிக்விடிட்டி ட்ராக் பண்ண சொல்லி பார்த்தனாங்க. லிக்விடிட்டி ட்ராக் பண்ண சொல்றது இந்த லிக்விடிட்டி ட்ராக் பண்ண சொன்னால் பணத்துக்கான கேள்வி அந்த லிக்விட் ட்ராக் பண்ண சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கும் இடையிலான தொடர்பு உங்களுக்கு தெரியும். வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கும் இடையிலான தொடர்பு உங்களுக்கு தெரியும். ஆகவே பணத்துக்கான கேள்விக்கும் வட்டி வீதத்துக்கும் தொடர்பு தெரியும் பார்க்கணும் நாங்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து சந்தையில பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி வீதமானது மாற்றம் அடையும். வட்டி வீதமானது மாற்றம் அடையும் என்று தெரியும். உங்களுக்கு பார்த்திருப்பீர்கள். ஆகவே நான் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த வட்டி வீதமானது குறைபடையும் என்று தெரியும், அதிகரிக்கும் என்று தெரியும் உங்களுக்கு. ஆகவே இந்த வட்டி வீதம் வந்து எவ்வாறு மாற்றம் எவ்வளவு குறைபடையும் என்று உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு. அதாவது லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ட்ராக் பண்ண சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதுல வந்து எக்ஸ் ஆக்சில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி வீதத்தை போடுவீங்க. இதுல வட்டி வீதத்தை போடுவீங்க.
இதுல ஆறு குறிப்பேன் நாங்கள் வட்டி வீதத்தை நாங்கள் குறிக்கலாம். இதுல வந்து வட்டி வீதம் இந்த பக்கம் வட்டி வீதமா இருக்கு. இதுல போல நாங்கள் பணத்துக்கான கேள்வியை குறிக்கலாம். இதுல வந்து பணத்துக்கான கேள்வி இந்த எக்ஸாக்ட்ல வந்து பணத்துக்கான கேள்வியை நாங்கள் குறிக்கலாம். இதில் நாங்கள் எம்டி என்று குறிக்கலாம். பணத்துக்கான கேள்வி எம்டி. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பணத்துக்கான கேள்வி கோடு எப்படி வரும்னு சொன்னா பணத்துக்கான கேள்வி கோடு இப்படித்தான் பணத்துக்கான கேள்வி கோடு போகும். ஏன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கேள்வி கோடு வந்து இந்த இது வந்து எம்டி என்று சொல்லலாம். டிமாண்ட் கர்வ் எம்டி பணத்துக்கான கேள்வி கோடு வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வரும். ஆனா குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு வந்து இந்த கோடு வந்து சமாந்தரமா செல்லும். அதாவது என்ன காரணம் என்று சொன்னால் இதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. அதாவது இது வந்து சொல்லுவோம் வந்து இந்த இது பாருங்க உடனடி அந்த இழிய பெருமானம்னு சொல்லுவோம் இங்க நாங்கள் இதை. அதாவது இதுல வந்து இதுல இந்த ஆறு வந்து இதுக்கு இந்த ஆறு வந்து இந்த வீதத்துக்கு குறைய, அதாவது ஆர் நோட்னு சொல்லுவோம் நாங்கள் இங்க. இந்த ஆர் வந்து வட்டியானது குறிப்பிட்ட ஆர் நோட்டுக்கு கீழே வட்டியானது குறைவடைய மாட்டாது. அதாவது சந்தையில பாத்தீங்கன்னா வட்டி விதமான ஜீரோக்கு வர மாட்டது போறது வந்து ஜீரோக்கு வர மாட்டுது. ஆகவே இந்த திரவ பொறி என்று சொன்னால் அதாவது சந்தையில அதாவது உங்களுக்கு தெரியணும் வட்டி வீதம் குறைவடையும் என்று தெரியணும் உங்களுக்கு. சந்தையில் பொதுவாக வந்து வட்டி வீதம் குறைவடையும் மற்றும் அதிகரிக்கும். ஆனா இந்த வட்டி வீதமானது இந்த பூஜ்ஜியம் என்ற அதாவது இந்த பூஜ்ஜியம் என்ற பெறுமதி அடைய மாட்டாது. வட்டி வீதம் ஒருபோதும் பூஜ்ஜிய நிலைக்கு அடைய மாட்டாது. அதாவது வட்டி வீதத்தினுடைய ஆக குறைந்த மட்டத்தை தான் நாங்கள் சொல்றது வந்து திரவ பொறி நிலை என்று சொல்லுவோம் நாங்கள் இங்க. அதாவது வட்டி வீதத்தினுடைய ஆக குறைந்த வீதத்தை நாங்கள் அழைக்கிறது வந்து திரவ பொறி நிலை. ஆகவே வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது வட்டி வீதமானது குறைவடைகின்ற பொழுது இந்த கேள்விக்கோடானது மேலிருந்து கீழ் நோக்கி வரும். ஆகவே வட்டி வீதமானது குறைவடைகின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். வட்டி வீதமானது குறைவடைகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா பணத்துக்கான கேள்வியானது அதிகரித்து செல்லும். பாருங்க, வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி கூடும். இவ்வாறு அதிகரிக்குது. எம்டி வந்து கூடுது, பணத்துக்கான கேள்வி கூடுது. வட்டி வீதம் குறைவடைய பணத்துக்கான கேள்வி கூடுது. ஆனா இந்த வட்டி வீதம் எதுவரை குறைவடையும் சொன்னால் இந்த புள்ளி வரை தான் குறைவடையும். இதுவரை தான் குறைவடையும். இதுக்கு குறைய வட்டி வீதமாக குறைவடைய மாட்டாது. ஆகவே திரவ பொறி என்று கேட்டு அவங்க சொல்ல வேணும். அதாவது வட்டி வீதத்தினுடைய ஆக குறைந்த இழிவு பெறுவதை நாங்கள் சொல்றது வந்து திரவ பொறி என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே இது நாங்கள் இந்த உங்களுக்கு படம் இருந்ததும் விளங்கக்கூடியமா இருந்ததா?
விளங்கக்கூடிய மாதிரி இருந்தா நீங்கள் இதுல எஸ் என்று போடுங்க ஒரு அவங்களோட செட் பாக்ஸ்ல வந்து நான் வேர்ட்ல கிரி காட்டினது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்தா பாருங்க. எஸ் ஓகே தேங்க்யூ ஓகே. ஆகவே இந்த இதுன்னு சொன்னா இந்த இது டிஃபிகல்ட்டா இருக்கு, இந்த விளங்கப்படுறது கொஞ்சம் கடினமா தான் இருக்குது பார்ப்போம். ஆகவே திரவ பொறி என்று சொன்னால் இந்த நிலைமைக்கு சொல்லணும் திரவ பொறி என்று அழைக்கும் நீங்கள். அதாவது உங்களுக்கு தெரியணும் வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு காணப்படுது. உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க கேட்டா நெகட்டிவ் சொன்ன பாருங்க. அதாவது வந்து பணத்துக்கான கேள்விக்கு இது வந்து நெகட்டிவ் சொல்லுமா நெகட்டிவ். அதாவது பணத்துக்கான கேள்விக்கும் எம்டிக்கும் இந்த இதான் எம்டின்னு சொல்லலாம். பணத்துக்கான கேள்வி எம்டி பணத்துக்கான கேள்வி பணத்துக்கான கேள்விக்கும் இது வட்டி வீதம் சொல்லுது. இது வந்து ஸ்மால் ஆர் தான் இந்த ஆர் வந்து ஸ்மால் ஆர் தான் இருக்கணும். இது கேபிட்டல் கூடாது. கேபிட்டல் விழுது என்னன்னு தெரியல. ஸ்மால் ஆரா எடுத்துக்கோம். ரைட். ஆகவே வட்டி வீதத்துக்கும் ஆருக்கும் எம்டிக்கும் இடையே எதிர்கணி தொடர்பு காணப்படும் சொல்ல வேண்டும். ஆகவே திரவ பொறி என்று சொன்னா உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள். திரவ பொறி என்பது வட்டி வீதத்தினுடைய ஆக குறைந்த பெருமதி தான் சொல்றது திரவ பொறின்னு அழைப்போம். நாங்கள் இதுதான் நாங்கள் திரவ பொறின்னு அழைக்கின்றது. இதுதான் திரவ பொறி. உங்களுக்கு தெரியும் சந்தையில எப்பொழுதும் வந்து வட்டி வீதமானது பூச்சிய நிலையை அடைய மாட்டாது. எங்கேயாவது எந்த ஒரு நாட்டிலையும் வந்து வட்டி வீதம் பூச்சியமா இருக்காது. ஏன்னா வட்டி வைப்போ ஒரு பூச்சியம் பெற மாட்டுது. ஏன்னு சொன்னா இப்ப வங்கிகள் வந்து வட்டியற்ற கடன்களை வழங்கினா அது வந்து வட்டி பூச்சியமா இருக்கு. அது எல்லாரும் வழங்குறது இல்லை வங்கி வந்து. அதாவது சில குறிப்பிட்ட திட்டத்துக்காக அல்ல அரசாங்கம் சொல்லி இருக்கும். இந்த குறிப்பிட்ட திட்டத்துக்கு அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொரோனா கோவிட்-19 பேண்டமிக் காரணமாக நாங்கள் எம்எஸ்சி எஸ்எம்இ என்று சொல்லுவோம். அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சிறிய நடத்துகிற கைத்தொழில்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு சொல்லி நீங்கள் வட்டியிட்ட கடன் கொடுங்கன்னு சொல்லு. ஆனா வணிக வங்கிகள் வட்டியிட்ட கடன் கொடுக்க மாட்டுது. ஆனா வணிக வங்கிகள் மத்திய வங்கிட்ட போய் காசை இந்த வட்டியை பெற்றுக்கொள்ளும். என்னன்னு சொன்னால் வணிக வங்கிகளானவை சேவை நோக்கு கண்ட, அதாவது தன்னார்வு அல்லது சமூக சேவை அமைப்பு அல்ல. அது வந்து இலாப நோக்கமுடைய ஒரு நிறுவனம் வந்து அவர்களிடம் கடன் கொடுத்தால் வட்டியை பெற்றுக் கொள்வார்கள். கடனை கொடுத்து போட்டு வட்டியை வாங்க அவர் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக இயங்க முடியாத நிலைமை ஏற்படும். தரங்க உங்கள் வங்கிகள்ல பார்த்துட்டு வங்கியில உத்தியோக இருப்பினா அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேணும். அடுத்து வங்கிகள் வந்து பொதுமக்கள் இருந்து கடனை பெற்றுக் கொண்டு இருக்குது, வாய்ப்புகள் ஏற்று இருக்குது, அதுக்கு வட்டி கொடுக்க வேணும். ஆகவே போது வங்கி வந்து பூச்சி இன்ட்ரெஸ்ட், அதாவது 0 இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கடனை கொடுக்க வழிகிட்டா என்ன நடக்கும்? வங்கியில் வந்து தொடர்ச்சியை இயங்க முடியாத நிலைமை ஏற்படும். இதுவாகவே வட்டியானது எப்பொழுது எந்த காலத்திலும் வந்து பூச்சி நிலையை அடைய மாட்டாது. தெரியும் பாருங்க. இது வந்து வட்டி வீதம் குறைவடையுது. இது வந்து வட்டி வீதம் குறைவடைகின்றது. பாருங்க, குறைவடைகின்றது. இது வந்து குறைவடையுது. இந்த வட்டி வீதம் குறைவடையுது. இது வந்து அந்த வட்டி வீதம் குறைவடைஞ்சு கொண்டு பூச்சி நிலைக்கு வர மாட்டீங்க. இது வந்து மேலே கிலோக்கு வருது. ஆனா ஒருபோதும் வந்து பூச்சி நிலை அடைய மாட்டாங்க. ஆனால் அதாவது இந்த இழிவு பெறுமதி வட்டி வீதத்தினுடைய இழிவு பெறுமதி வட்டி வீதம் இது குறைய மாட்டாது. இதைத்தான் நான் சொல்றது திரவ பொறி நிலைன்னு சொல்லுவோம் நாங்கள். லிக்விடிட்டி ட்ராப் பண்ணி சொல்லுவோம் நாங்கள். பொறி என்ன ட்ராப் பண்ணி சொல்றது நாங்கள். ஆகவே லிக்விடிட்டி ப்ரீஃபரன்ஸ் ட்ராப் பண்ணி சொல்லுவாங்க அல்லது திரவ பொறின்னு சொல்லுவேன். லிக்விட் ட்ராப் பண்ணி சொல்லுவேன். ஆகவே இதுதான் நீங்க வழங்கப்படுது. ஆகவே இதுக்கு ஒரு படம் ஒன்று நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சமாந்தரா போகுது. இது வந்து கேள்விக்கோடு எம்டி கோடு. இது வந்து சமாந்தரா போகுது. மேலிருந்து கீழ் நோக்கி வந்து சமாந்தரா போகுது. ஆகவே இதான் திரவ பொறின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது கேள்வி திருப்பி கூட கேட்கலாம்.
சரி, அதோட இப்படி ஒரு கேள்வி கேட்க கவனிங்க பிள்ளைகள், கவனிங்கோ. இந்த திரவ பொறிநிலை வந்து இவ்வாறு இருக்குது. இது வந்து கேள்விக்கோடு, கேள்விக்கோடு, இது வந்து கேள்விக்கோடு. உங்களுக்கு தெரியும் மணி சப்ளை இருக்குதானே, உங்களுக்கு தெரியும் மணி சப்ளை. மணி சப்ளை எப்படி இருக்குன்னு சொன்னால், நிரம்பல் கோடு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், நிரம்பல் கோடு வந்து நிரம்பல் கோடு வந்து கீழிருந்து மேல் நோக்கி போகும் இல்லை, மேல் இப்படி போகும். நிரம்பல் கோடு இப்படி தான் போகும். நிரம்பல் கோடு இது வந்து நிரம்பல் கோடா இருக்கும். நிரம்பல் கோடு பாருங்க, இப்படி இது நிரம்பல் கோடு தான். இப்படியும் நிரம்பல் கோடு இருக்கு. ஆகவே இப்ப இங்க இருக்கின்ற பொழுது இந்த இப்படி இருக்கிற நிரம்பல் கோடு போகும். நிரம்பல் கோடு வந்து இவ்வாதான் மாற்றம் அடையும். இவ்வாதான் இருக்கும், சமாதானம் தான் போகும். நிரம்பல் கோடு வந்து இவ்வாறு நிரம்பல் கோடு இருக்கு. அவர் கேள்வி கோடு இங்கே போகுது, நிரம்பல் கோடு இங்கே இருக்கு. ரெண்டு இதுதான் சமநிலையா இருக்கு. நீங்க வந்து சமநிலையாக காணப்படுவீங்க இது வந்து. ஆகவே கவனிங்கோ, இதுல வந்து நிரம்பல் கோடு இவ்வாறு மாற்றம் அடைகின்ற பொழுது இவ்வாறு இருக்கு. நிரம்பல் கோடு இவ்வாறு மாற்றம் அடையும். நிரம்பல் கோடு இந்த இதுக்கு வந்து சமாந்தரா போகும். எதுக்கு சொன்னால் வட்டி வீதம் சமாந்தரா போகும். வட்டி வீதத்துக்கு சமாந்தரமா போகும். இது வந்து நிரம்பல் கோடு. இது எம்எஸ் சொல்லுனாங்க. இது வந்து மேலிருந்து கீழ் நோக்கி தான் பெறுது. இது வந்து சமாந்தரா போகும். பண நிரம்பல் உங்களுக்கு பண நிரம்பலை மாற்றி அமைக்கின்ற காரணிகள் தெரியணும் உங்களுக்கு. பண நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகள் அது வந்து மத்திய வங்கி தான் தீர்மானிக்கும். பண நிரம்பலை அது அதிகரிக்கிறதா குறைக்கிறதான்னு சொல்லி தீர்மானிக்கும். ஆகவே இவ்வாறு கவனிக்கணும். என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பண நிரம்பல் அதிகரிக்குது. பண நிரம்பல் அதிகரித்தால் என்ன நடக்கும்? பணவீக்கம் ஏற்படும். அந்த நாட்டில வந்து பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது நாட்டில வந்து பணவீக்கம் ஏற்படும். அதாவது நாட்டில அதாவது பண நிரம்பல் சொன்னால் சுற்றோட்டத்துல காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவானது அதிகரித்து செல்வதான் சொல்றது நாங்க பண நிரம்பல்னு சொல்லுறாங்க. பண நிரம்பல் அதிகரித்து, அதாவது பண நிரம்பல் என்பது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் குறித்த ஒரு சந்தையில் அல்லது பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவு தான் பண நிரம்பல் அழைக்கின்றோம். ஆக இந்த பண நிரம்பல் எப்படி அளவு என்று சொன்னா பொதுவாக வந்து பொதுமக்களினுடைய கையில் உள்ள பணம், பொதுமக்களுடைய கையில் உள்ள பணம் பொதுமக்களுக்கு சொந்தமான வங்கிகள் உள்ள பணத்தை நாங்கள் பணத்தினுடைய நிரம்பல் என்று சொல்லி நாங்கள் அழைக்கலாம். ஆகவே ஒரு 5 minutes பிரேக் எடுப்போம் நாங்கள். 4:47 4:55 வரணும். ஓகே நல்லது மாணவர்களே. ஓகே நாங்க பார்த்த நாங்கள் திரவ பொறிநிலை என்று பார்த்த நாங்கள் திரவ பொறிநிலை என்று பார்த்திருக்கிறோம். திரவ பொறிநிலை என்பது திரவ பொறிநிலை என்பது சந்தையில் காணப்படக்கூடிய வட்டியின் அதி குறைந்த வட்டி வீதத்தை இது குறிக்கும். வந்து வட்டி வீதம் வந்து எப்பொழுதும் வந்து பூச்சி நிலை அடைய மாட்டாது. பூச்சி நிலை வந்து அடைய மாட்டாது.
சந்தையில் வட்டியானது சந்தையில் எப்பொழுதும் வட்டியானது பூஜ்ஜிய நிலையினை அடைய மாட்டாது. எனவே வட்டியின் ஆக குறைந்த பெறுமதி, ஆக குறைந்த வீதம், ஆக குறைந்த வட்டி வீதத்தின் தான் நாங்கள் அதை அழைப்பது லிக்விடிட்டி ட்ராக் பண்ண சொல்லும், அல்லது திரவ பொறி நிதி என்று அழைப்போம். திரவ பொறி நிதி என்று அழைப்போம். ஆகவே இவ்வாறு கேட்டால் நீங்க என்ன செய்யணும்னா ஒரு படம் கொடுக்க வேண்டும். இவ்வாறான படத்தை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு படத்தை நீங்க கொடுக்க வேண்டும் திரவ பொறி என்று கேட்டால். ஆகவே இது கேள்விக்கோடானது மேலிருந்து கீழ் நோக்கி சரி சென்று பின்னர் அந்த கிடையச்சுக்கு சமாந்தரமாக செல்லும் என்பதை தான் நீங்க காட்ட வேணும். ஆகவே இந்த கேள்விக்கோடு பொதுவாக வந்து மேலிருந்து கீழ் வந்து தெரியுது. சரி, இது வந்து இப்படிதான் இருக்கும். இது வந்து பொதுவாக வந்து கேள்விக்கோடு இவ்வாறு இருக்கு. இவ்வாறு இருந்தாலும் அந்த இதன் இந்த கேள்விக்கோடு வந்து இப்படி வர மாட்டாது, இப்படி வர மாட்டாது. இப்படி சொன்னா உங்களோட விட பிள்ளையா இருக்கும். வந்து இப்படி கோடு கிடக்கூடாது. சாதாரண கேள்விக்கோடு மாதிரி இந்த கேள்விக்கோடு கிடையச்சே வந்து சந்திக்க கூடாது. ஆகவே நாங்க பாக்குறது வந்து வட்டி வீதத்துக்கும் இந்த ஆறுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இந்த பணத்துக்கான கேள்விக்கும் வட்டி தொடர்பு பார்க்கிறோம். there is a relationship between the money demand and interest rate தான் பார்க்க போறோம் நாங்கள். ஆகவே இவ்வாறு இந்த பணத்துக்கான கேள்விக்கு இருந்த பொழுது நீங்கள் கேள்விக்கோடுக்கு இருந்த பொழுது மாறி இந்த கேள்விக்கோடு வந்து இங்க இதுவரை மட்டும் கூடாது, இப்படி போய் விட்டுறாதே. இப்படிங்கிற தவறா போயிடும். என்னன்னு இது பாருங்க, இதுல வந்து வட்டி வீதம் வந்து பூஜ்ஜியமா காணப்படும். ஒரு காலம் வந்து வட்டி வீதமானது பூஜ்ஜியத்தை அடைய மாட்டாது. இப்படி கேள்வி போடாதீங்க, மறந்து போயதாவது இப்படி கேட்கக்கூடாது. எம்டி என்பது பணத்துக்கான கேள்வி, டிமாண்ட் ஃபார் மணி, ஆர் என்பது இன்ட்ரெஸ்ட் ரேட். அவை பணத்துக்கான கேள்விக்கோடு கீழ் நோக்கி மேலிருந்து கீழ் நோக்கி பலமா சரிந்து செல்லும் தெரியும். ஆனாலும் இந்த கேள்விக்கோடு இங்க முட்டக்கூடாது. ஆகவே இந்த கேள்விக்கோடு இப்படி இருக்க வேணும். இதெல்லாம் நிப்பாட்ட வேணும். என்ன காரணம் சொல்லி கேட்டா நீங்க சொல்லணும் ஈக்குவல் ட்ராக் பண்ணி சொல்ல வேண்டும். பிறகு இப்படி எல்லாம் போகும். இந்த கோடு இப்படிதான் கீற வேணும். என்னன்னு சொன்னா இந்த கோடு வந்து இந்த கோடு வந்து இது வந்து சொல்லப்படுதுன்றது இதான் வந்து இந்த புள்ளிக்கு கீழே வட்டி வீதம் வந்து குறைய மாட்டாதுன்னு சொல்லி கருதப்படுகிறது. இது திரவ போட்டியில் அழைக்கப்படும் கேள்விக்கோடு பார்ப்போம் சொல்லணும். பொதுவாக வந்து நிரம்ப கோடு பார்ப்போம் சொன்னா நிரம்ப கோடு எப்பொழுதுமே வந்து மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும். அதாவது இந்த கேள்விக்கோடு எப்படி போகும், நிரம்பர் கோடு எப்படி போகும்னு சொன்னா நிரம்பர் கோடு மேல போகும், கீழ் இருந்து மேல் நோக்கி போகும். என்னன்னு சொன்னா சம்பந்தமே இருக்காது. அதாவது இதுதான் புத்தனம் போகும், சப்ளைக்கு போகும். நிரம்பர் கோடு இவ்வாறுதான் போகும். நீங்க சொல்ல முடியாது இது வந்து அரசாங்கம் தான் மாற்றி அமைக்கும். நிரம்பல் அரசாங்கம் வந்து பண நிரம்பலை வந்து மாற்றி அமைக்கும். பண நிரம்பலை மாற்றி அமைக்கும் அரசாங்கம் என்பது வந்து மத்திய வங்கி பண நிரம்பலை மாற்றி அமைக்கும். இதுல பண நிரம்பலை குறைக்கலாம் அல்லது கூட்டலாம். இவ்வாறு பண நிரம்பல் மாற்றம் அடையும் சொல்லி இருக்க நீங்கள் விளங்கி வைக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டா நீங்கள் இதுக்குரிய வரைபடத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். வரைபடம் உங்களுக்கு அதை எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வரைபடம் கொடுக்க முடியும்னு சொன்னா கட்டாயம் வரைபடம் கொடுக்க வேண்டும். ஆனா அந்த கடந்த காலத்துல இப்ப இறுதியாக நடந்த பரீட்சையில அநேகமான மாணவர்களை வந்து நல்ல பெறுவது பெற்றிருக்கிறார். ஆகவே நீங்கள் அதுக்கு இனிமேல் தயார்படுத்திக் கொள்ளணும். நீங்கள் ஆகவே
உங்களுக்கு கேள்வியோடு கேட்கப்பட்டால் அதுக்குரிய ஒரு வரைவிலக்கணம் கொடுப்பீங்கள். வரைவிலக்கணத்தை தொடர்ந்து உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னால் அதுக்குரிய அதுக்குரிய வரைவிலக்கணம்னா ஒரு விளக்கம் கொடுப்பீங்கள். கொடுத்துட்டு அதுக்குரிய நீங்கள் ஏதாவது மேலதிகமாக ஒரு வரைபடம் கொடுக்க முடியும் வரைபடம் கொடுக்கணும். இது சமன்பாடு இருக்கு மட்டும் சமன்பாடை கொடுக்க வேணும். ஆகவே ஏன் கொடுக்க நீங்கள் உங்களுக்கு அந்த விடயம் தொடர்பாக பூர்ண அறிவு இருக்கு. நீ படித்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்க அங்க வந்து பரீட்சையில வந்து தெரியப்படுத்த வேணும். உங்களுக்கு தெரியும், நீங்க யோசிக்க கூடாது எக்ஸாமினர் தெரியும் தானே யோசிக்க கூடாது, அவருக்கு தெரியும். ஆனா உங்களை நீங்கள் அதை தெரியும் நீங்க வெளிப்படுத்த வேணும். ஆகவே சிலவளை குறிப்பிடுவார்கள், நீங்கள் வரைபடத்தின் உதவியுடன் விளக்கத்தில் கேட்கிறார். அவ்வாறு கேட்டா நீங்க அதை கொடுப்பீங்க. அவ்வாறு கேட்க விட்டாலும் நீங்கள் வரைபடம் வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டும். சமன்பாடுகள் வரைபடங்கள் கொடுக்க வேண்டும். ஆகவே இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்கள் இந்த செட் பார்ல நீங்கள் எழுதலாம் அல்லது சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. நான் சொல்ல தெளிவா அந்த சவுண்ட் வந்து தெளிவா இருக்குதா? இது வந்து ஒரு பக்கமான ஒன் வே டீச்சிங் தானே போகுது. ஆகவே கூட ரிப்ளை எனக்கு தெரியாது. ஆகவே ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு அனுப்புவோம். ஆகவே நாங்கள் பார்த்த நான் வந்து இதுல வந்து பேப்பர் பார்க்க எப்படின்னு சொன்னா, ஒரு கேள்வி வந்தா இந்த கேள்வி தொடர்பாக வந்து வரக்கூடிய வினாக்கள் அந்த சம்பந்தமா பார்த்துட்டு போறேன். ஆகவே கேள்விக்குரிய விடமாட்டம் இங்கே கொடுக்கப்பட இல்லை. இந்த கேள்வி வந்து எவ்வாறு கேட்கப்பட்டிருக்கிறது, இந்த கேள்வி தொடர்பாக எவ்வாறு கேள்வி கேட்கப்படலாம் என்பது சம்பந்தமாக நாங்க பார்த்து கொண்டு போறோம். ஆகவே நீங்க விளங்கி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பொதுவான ஜென்ரல் நாலேஜ் கேள்வி மாதிரி உங்களை கேட்டிருக்கணும். அப்படின்னு சொன்னா கவனிங்கோ, என்னென்று கேள்வி கொண்டு சொன்னா, இப்ப எப்படி கேட்கலாம்னு சொன்னா அந்த கேட்கலாம். இப்ப பொதுவா வந்து உங்களுக்கு இந்த இதுல அதாவது சொல்றது என்ன, அப்ளைடு எக்கனாமிக்ஸ் மாதிரி சொல்ல நாங்கள் வந்து நீங்க படித்த விடயத்தை வந்து நீங்க பிரயோகிக்க பழகணும். நீங்கள் நேரடியாக வந்து கேட்கலாம், நாணய கொள்கை என்று சொன்னால் என்ன, நாணய கொள்கையில் பயன்படுத்தப்படுகிற கருவிகள் என்று சொல்லி கேட்டா நீங்கள் வந்து அப்படியே கொடுப்பீங்க. அது வந்து ஓகே, கிளியரா சொல்றாங்க. ஆனா பிரயோகம் என்று சொல்லி பார்க்க போய்க்க நாங்கள் வந்து படித்த எண்ண கருக்களை வந்து நாங்கள் நடைமுறையில எவ்வாறு நாங்கள் பிரயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது வந்து அது வந்து பிரயோகமா இருக்கும். அப்ளிகேஷன் இல்ல அப்ளைடு இருக்கும், அப்ளைடு எக்கனாமிக்ஸா இருக்கும். ஆக நீங்க படித்த விடயங்கள் எவ்வாறு உங்களுக்கு பெரிய அடிப்படையை கேட்டுக்கணும்னு சொன்னா பாருங்க, ரைட், உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் பேங்க் தெரியும், உங்களுக்கு மத்திய வங்கி தெரியும், உங்களுக்கு ஓகே, மத்திய வங்கி தொழிற்பாடுலாம் தெரியும் உங்களுக்கு. அதே போல மானிட்டரி பாலிசி தெரியும் உங்களுக்கு, நாணய கொள்கை தெரியும் உங்களுக்கு, சரியா? ரைட், சரி, உங்களுக்கு மத்திய வங்கியும் தெரியும், நாணய கொள்கையும் தெரியும், அது இந்த நோ டவுட். ஆனா இப்ப கேட்கணும்னு சொன்னா, இந்த மத்திய வங்கியானது சர்வதேச நாணய கொள்கைக்கு ஏற்ப எவ்வாறு நமது உள்நாட்டு நாணய கொள்கையினை மாற்றி அமைக்கின்றது என்று வெளிவந்தது உங்களுக்கு. அதாவது இந்த இலங்கை மத்திய வங்கியானது சர்வதேசத்தில் அல்ல உலகளாவிய நாணய கொள்கையில் ஏற்படுகிற மாற்றத்துக்கு ஏற்ப எவ்வாறு உள்நாட்டு நாணய கொள்கையினை மாற்றி அமைக்கின்றது என்று கேட்டுக்கிறாங்க. அல்லது உலகளாவிய நாணய கொள்கையில் ஏற்படுத்த மாற்றமானது எவ்வாறு உள்நாட்டு நாணய கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே
கவனிக்கணும். இலங்கை மத்திய வங்கி வந்து உள்நாட்டு பொருளாதாரத்துடன் மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. இப்ப உங்களுக்கு தெரியணும், நாணய கொள்கையானது அதில் மானிட்டரி பாலிசி எப்படி இன்னுமே தெரியும் உங்களுக்கு. இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய நோக்கங்கள் ரெண்டு சொன்னாங்க. அதாவது பிரைஸ் ஸ்டாபிலிட்டி சொன்னாங்க, விலை உறுதிப்பாடு என்று சொல்லுவோம். அது வந்து அந்த விலை உறுதிப்பாடுன்னு சொல்லிக்க வந்து உள்நாட்டு விலை உறுதிப்பாடு இருக்குது, அடுத்தது வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு. வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு என்பது நாணய மாற்று வீதம். அடுத்தது பார்க்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய பொருளாதார உறுதிப்பாடுன்னு சொல்லி போவீங்களா, அங்கே போனோம் பொருளாதார அபிவிருத்தி எல்லாம் போவீங்க, வளர்ச்சி தான் போவீங்க. முதலாவது சொல்லப்படுறது விலை உறுதிப்பாடு. இந்த விலை உறுதிப்பாடு ரெண்டு விலை உறுதிப்பாடு. ஒன்று வந்து உள்நாட்டு விலை உறுதிப்பாடு, கண்ட்ரோல் தான் நாங்கள் ஜெனரல் பிரைஸ் சொல்றாங்க. அதாவது நாட்டினுடைய பொது விலை மட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறது. பொது விலை மட்டம் இப்ப வந்து கட்டுப்படுத்ததா இருக்கு. ஆகவே ஆகவே அதாவது சர்வதேச சந்தையில ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட பொருளாதாரத்தை வந்து நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். பொருளாதார கொள்கையை வந்து மாற்ற எவ்வாறுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த எங்களுடைய விலை உறுதிப்பாட்டிலே சொல்லப்படுகிறது ஒன்று உள்நாட்டு விலை உறுதிப்பாடு, இன்னொன்று வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு. அந்த வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு என்பது அந்த வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். அதை நாணய மாற்றி விட்டு வந்து நான் உறுதியா வைத்திருக்க வேண்டும் சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே ஆகவே நாங்க சொல்ல போறோம், ஆகவே நான் சொல்லுவோம் இந்த வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு என்பது நாணய மாற்றத்தை தான் குறிக்கும். நாணய மாற்றத்தை. ஆகவே உலக சந்தையில உலக பொருளாதாரத்துல ஏற்படுகின்ற மாற்றம் உங்களுக்கு தெரியும். எக்கனாமிக் டிசிஷன் என்று கேள்விப்பட்டாங்க. அந்த அமெரிக்காவில் ஏற்பட்ட அல்லது உலகத்தில் ஏற்பட்ட இந்த பொருளாதார மந்தம் பார்த்தனாங்க. அமெரிக்காவில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றம், பொருளாதார மாற்றம், அதாவது அமெரிக்காவில் வந்து நிதி நிறுவனங்களில வந்து திரவத்தன்மை குறைவடைந்து அந்நிதி நிறுவனங்கள் முடிவடைகிற காலம் நிலைமை போச்சு. அவ்வாறு அமெரிக்காவில் வந்து ஏதாவது பங்கு சந்தையில ஏதாவது மாற்றம் இடம்பெற்றா எங்களுடைய பங்கு சந்தையில வந்து எங்களுடைய உள்நாட்டு சந்தையில மாற்றம் ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும், உலக சந்தையில வந்து எரிபொருட்கள் விலை மாற்றம் அடைகின்ற பொழுது எங்களுடைய உள்நாட்டுல வந்து பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு நாடு வந்து தனித்து இயங்க முடியாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுல வந்து தங்கித்தான் வாழ வேண்டும். உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேக்டர் என்டோமென்ட் வெளிப்பட்டிருக்கீங்க. ஃபேக்டர் என்டோமென்ட் அப்படின்னா வளங்களுடைய கிடைப்பனவு எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. வளங்கள்ல கிடைப்பன வந்து அந்த எவேலபிலிட்டி ரிசோர்ஸ் சொல்லுவோம் நாங்கள். அப்ப இது வந்து எல்லா நாடும் ஒரே மாதிரி கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் வளைகுடா, அதாவது இந்த பாப்பா நான் சொல்லுமே அரேபிய நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அது மத்திய கிழக்கு நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இருக்கிற வளங்கள் வந்து எங்களுடைய நாட்டிலே இருப்பது இல்லை. அங்க வந்து எண்ணெய் வளம் அதிகமாக காணப்படுது. எங்களுடைய நாட்டுல வந்து மலைகள் சார்ந்த இடங்கள் காணப்படுகிறது. எங்களுடைய நாடு வந்து விவசாயத்துக்கு பொருத்தமான நாடுன்னு சொல்றாங்க, தேயிலை உற்பத்திக்கு பொருத்தமான நாடு. ஆகவே எங்களுடைய நாட்டுல காணப்படுகின்ற பொருள் உற்பத்தி பண்ணி நாங்கள் வெளிநாடு ஏற்றுமதி செய்கிறோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், அந்த அமெரிக்காவுக்கு நாங்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை வந்து ஏற்றுமதி செய்கிறோம்னு சொல்லி இருந்தோம்னு சொன்னா, அமெரிக்கால வந்து ஒரு
நிதி சந்தையில ஒரு பாரிய மாற்றம் இடம்பெறுது அல்லது பாதிப்பு இடம்பெற்றால் அல்லது அமெரிக்க நாட்டு மக்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போனால் அவர்களோட வருமானம் குறைவடைந்தால் எங்கள் நாட்டு மக்களோட வருமானம் பாதிப்படையுது. எப்படி பாருங்க, அது அமெரிக்க இலங்கை, ஆனா இந்த தொடர்பு இல்லை. ஆனா பாருங்க உங்களுக்கு பாதிப்படையுது. எப்படி பாதிப்படைச்சுன்னா, இப்ப எங்கட ஏற்றுமதி வருமானத்துல வந்து பெரும்பகுதியை வந்து நாங்க அமெரிக்காவில இருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆடை உற்பத்தி உதாரணம், அந்த நாட்டு மக்களுக்கு வருமானம் இல்லை அல்லது வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து எங்கள்கிட்ட பொருளை வந்து வாங்குறத குறைக்கிறார். அப்படி குறைத்தால் எங்களுக்கு கிடைக்கிற ஏற்றுமதி வருமானம் அல்லது ஃபாரின் கரன்சி குறைவடையும். ஃபாரின் கரன்சி எங்களுக்கு குறைஞ்சால் என்ன நடக்க போகுது? எங்களுக்கு ஏற்றுமதி வருமானம் குறைய போகுது. எங்களோட ஃபாரின் கரன்சி வந்து குறைய போகுது. அப்ப எங்கிட்ட வந்து சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி குறையும். சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி குறைந்தால் எங்க ஸ்டாக்ல வந்து ஃபாரின் கரன்சி குறையுது, இருப்பு குறையுது, வெளிநாட்டு நாணயம் வந்து குறையுது. ஆனா நாங்களே வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்யறோம். அது வெளிநாட்டு நாணயத்தை அதிக அளவு வெளிநாட்டு நாணயத்தை கேள்வி கூடுது. ஏன்னு சொன்னா வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்யலாம். ஆனா எங்களுக்கு ஏற்றுமதி இல்லை. எங்களோட வெளிநாட்டு நாணயங்கள் குறைவாக காணப்படுது. அவங்க கவனிங்கோ, வெளிநாட்டு நாணயத்தினுடைய நிரம்பல் குறைவாக காணப்படுது. எங்களுக்கு ஏற்றுமதி இல்லை. COVID-19 ஏற்றுமதி வருமானம் இல்லை, எங்களுக்கு இல்லை. டூரிஸ்ட் பீப்புள் வாரது இல்லை, வெளிநாட்டு அந்நிய செலாவணிகள் வருது இல்லை. அப்ப எங்கட மத்திய வங்கியின் ரிசர்வ்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு மத்திய வங்கியின் ஒதுக்கங்களை பார்த்தா அல்லது இருப்புகளை பார்த்தா எங்கட வெளிநாட்டு நாணயத்தின் அளவு குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் வெளிநாட்டு பொருட்கள் நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டி இருக்குது. அவ்வளவு தெரியும். வேக்சின் சொல்லுனாங்க, மருந்து இறக்குமதி பண்ண வேண்டி கிடக்குது. மற்ற எரிபொருள் இறக்குமதி செய்ய வேண்டி கிடக்கின்றது. வாகனங்களுக்கு உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்படும். இப்படி அடிப்படை முக்கியமான பொருட்களை இறக்குமதி செய்யணும். அப்ப இறக்குமதி செய்யறதுக்கு நாங்கள் செய்யணும், வெளிநாட்டு நாணயத்தை கொடுக்கப்படும். ஆகவே வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி கூடுது. டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி இன்க்ரீஸ். வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி கூடுது, ஆனா வெளிநாட்டு நாணயம் நிரம்ப குறையுது. ஆகவே கேள்வி அதிகம், சிம்பிளா துணைகொள்ளலாம். கேள்வி அதிகமாக காணப்படுது, நிரம்பல் குறைவாக காணப்படுகிறது. கேள்வி அதிகமாக காணப்பட்டால் என்ன நடக்கும்? பொதுவாக வந்து விலை அதிகரிக்கும். பொதுவாகவே சிம்பிள் சாதாரணமாக வந்து. ஆகவே வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி கூடுகின்றது, வெளிநாட்டு நாணயம் நிரம்பல் குறைகின்றது. ஆகவே என்ன நடக்க போது? வெளிநாட்டு நாணயத்தினுடைய விலை அதிகரிக்கின்றது. அந்த விலை அதிகரிப்புத்தான் நாணய மாற்றி விட வீழ்ச்சி அடை. எங்க நாணய மாற்றி எங்க ரூபாயின் பிரதி வீழ்ச்சி அடைகிறது தெரியும். இலங்கை ரூபாவுக்கும் டாலர்ஸ் முறையிலான நாணய மாற்றம் தெரியும். உங்களுக்கு ஒரு டாலர் வாங்கணும்னு சொன்னா நாங்கள் 185 ரூபாய் 190 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்குது. 195 ரூபாய் கொடுக்க வேணும். முதல் நாங்கள் 150 ரூபா கொடுத்துனாங்க, அதுக்கு 100 ரூபா கொடுத்துனாங்க, அதுக்கு 50 ரூபா கொடுத்துனாங்க. இப்போ வந்து கொடுக்க வேண்டியது 195 ரூபாய். அவை இவ்வாறு நாங்கள் அதிக அளவு நாணயத்தை வந்து கொடுக்க வேண்டியது. எங்களுடைய ரூபாயின் பெருமதி குறைவடைகின்றது அல்லது வீழ்ச்சி அடைகின்றது. கவனிங்க, இதுல பாருங்க, இது வந்து இப்படி ரூபாவினுடைய பெருமதி வீழ்ச்சி அடைகின்றது, நாணய மாற்றியம் வீழ்ச்சி அடைகின்றது. டாலருடைய பெருமதி வந்து 195 போகுது. இப்படி போனால் என்ன நடக்க போது பாருங்க, நாங்கள் ஒரு பொருளை வந்து நாங்கள் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறோம். வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் டாலர் அடிப்படையில் வந்து பொருட்களை வாங்குறோம், பொருள் வாங்குறோம். அவங்க தெரியும் எக்ஸ் என்ற பொருளை முதல் வாங்கினாங்க. எக்ஸ் என்ற பொருளை வந்து நாங்கள் போன தடவை வாங்கிக்க அதோட பெருமதி வந்து $1. இதே அதே எக்ஸ் என்ற பொருள் நாங்கள் இப்போ வாங்குறோம் $1 தான். அந்த பொருளோட பெருமதி பாருங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பொருளோட விலை மாற இல்லை, $1 தான். ஆனா கடந்த ஆண்டு நாங்கள் அந்த பொருளை உள்நாட்டு கொண்டு வரைக்க $1. அந்த உள்நாட்டில வந்து அந்த பொருளை நாங்கள் எந்த விற்கிறாங்க சொன்னா ரூபாயில விற்க வேண்டினாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து நாணய மாற்றி 150 இருந்தது, 150 ரூபாய் எக்ஸ் என்ற பொருள். ஆனா இன்றைக்கு பாருங்க, அதே எக்ஸ் என்ற பொருள் அது $1 வாங்கினாங்க. இப்ப அந்த பொருள் விலை எவ்வளவு? 195. அப்ப 150 இருந்து 195 தான் பொருள் வந்திருக்கு. ஆகவே உள்நாட்டுல இறக்குமதி பொருளுடைய விலை என்ன நடக்குது? அதிகரிக்குது. 150 to 195. அப்ப பாருங்க, 150 இருந்து 195 பொருள் விற்றால் என்ன நடக்கும்? இவ்வளவு மாற்றம் பாருங்க. இது எவ்வாறு மாற்றம் அடையுது? எத்தனை சதவீதம் மாற்றம் அடையுது? கிட்டத்தட்ட
150 200 சொல்லுங்கிறாங்க. அவை இவ்வாறு மாற்றம் அடைகிறது. இது நல்ல பொருளாதாரத்துக்கு காரணம் விலை மட்டும் அதிகரிக்குது. உள்நாட்டில நாணய மாற்றீடும் வீழ்ச்சி அடைகின்ற பொழுது உள்நாட்டில இறக்குமதி பொருளின் விலை சரி. ஆகவே அந்த உள்நாட்டு விலை அதிகரிக்க பார்க்கின்றது. ஆகவே சர்வதேச நாணய அதாவது சர்வதேச சந்தையில வந்து எங்கட இலங்கையினுடைய பெருமதி, இலங்கை ரூபாவினுடைய பெருமதி வந்து வீழ்ச்சி அடைகின்ற பொழுது, நாணய மாற்றீடு வீழ்ச்சி அடைகின்ற பொழுது, நாணய மாற்றீடு வீழ்ச்சி அடைகின்ற பொழுது எங்கட ரூபாவோட பெருமதி வந்து வீழ்ச்சி அடைகிறது. ஆகவே இது வந்து நாணய மாற்றி வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அந்த உள்நாட்டில் வந்து பணவீக்கம் ஏற்படுகிறது. உள்நாட்டில் பணவீக்கம் ஏற்படுது. இந்த நான் சொன்ன மாதிரி டாலருடைய பெருமதி அதிகரிக்கின்ற டாலர் பெருமதி அதிகரிக்கிறது. ரூபாய் பெருமதி குறைவடைகின்றது. 150 இருந்து 185 195க்கு வருகின்ற பொழுது எங்கட இறக்குமதி பொருளின் விலை உள்நாட்டில் அதிகரிக்கின்ற பொழுது உள்நாட்டில் பணவீக்கம் ஏற்படுகிறது. உள்நாட்டில் பணவீக்கம் ஏற்பட்டால் மத்திய வங்கி அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மத்திய வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஆகவே இது சொல்லப்படுகிறது, அதாவது உலக சந்தையில ஏற்படுகின்ற மாற்றம். உலக எப்படி மாற்றம் ஏற்படுகிறது? உலக சந்தையில வந்து பொருளாதார மந்தம், உலக சந்தையில பொருளாதார மந்தம் ஏற்பட்டால் எங்களுடைய ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி குறைவு, ஏற்றுமதி வருமானம் குறைவடைகின்றது. அதே போல உலக சந்தையில எரிபொருளின் விலை அதிகரிக்கிறது. விலை அதிகரித்தால் உள்நாட்டில் பொருளின் விலை அதிகரிக்கிறது. பொருளாதாரத்தில் உலக சந்தையில மந்தம் ஏற்பட்டாலும் இன்னொரு நாட்டில் வந்து பொருளாதார மந்தம் வேலையின்மை ஏற்பட்டாலும் எங்கட பொருளாதாரம் வந்து பாதிப்படையும். உலக சந்தையில பொருளின் விலை அதிகரித்தாலும் எங்கட பொருளாதாரம் பாதிப்படையும். இதில் மட்டும் கூடும். ஆகவே இந்த உலக சந்தையில ஏற்படுகிற மாற்றம் எங்களுடைய உள்நாட்டு பொருளாதாரத்துல வந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. பணவீக்கம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? பொருளாதாரம் வந்து பாதிப்படையும். என்ன சொன்னா பொருட்களை விலை அதிகரிக்குமா காணப்படும். பொருட்களை விலை அதிகரித்தால் மக்களது வாழ்க்கை தரம் வந்து குறைவடையும். மக்கள் போதிய பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாமல் காணப்படும் வருமானம் ஏற்ற வகையில். அதே போல நிலையான வருமானம் பெறுகின்ற மக்கள் வந்து தமது நிலையான வருமானம் பெறுகின்ற மக்கள் அதிக அளவில் பாதிப்படைவார்கள். அது தெரியும். இந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து அதாவது வங்கிகளில் குறிப்பிட்ட தொகையை வாய்ப்பு செய்து அந்த வருமானத்துல தங்கி இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பாதிப்படையும். இது வந்து அரசாங்கத்தில் சுமையாக காணப்படும். ஆகவே இதை வந்து மத்திய வங்கி கட்டுப்படுத்த வேணும். அதாவது பணவீக்க நிலையை மத்திய வங்கி கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறுபட்ட நடவடிக்கை மத்திய வங்கி மேற்கொள்ளும். அதாவது இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியது, அந்நிய செலாவணி அதாவது வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி குறைக்க வேணும். இறக்குமதி கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளும். உள்நாட்டு பொருள் தட்டுப்பாடு ஏற்படும், பொருள் பாதுகாப்பு நிலைமை ஏற்படும். அப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இதெல்லாம் வந்து எவ்வாறு சொன்னால் உலக சந்தையில் ஏற்படுகின்ற மாற்றம் உள்நாட்டில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது கேட்டால் நாங்கள் அதுக்குரியபடியே கொடுக்க. ஆகவே உலக சந்தையில பொருட்களின் விலை அதிகரித்தால் அந்த பொருட்களை உள்நாட்டுக்கு இறக்குமதி செய்கின்ற பொழுது அந்த பொருளானது உள்நாட்டில் வந்து உள்நாட்டு விலை அதிகரித்து இந்த பணவீக்க விலைகளை ஏற்படுத்தும். உள்நாட்டில் வந்து இவற்றை வந்து மத்தியை கட்டுப்படுத்த வேண்டியது. ஆக இவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் சொன்னா எங்கள் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அதுக்கு பல்வேறுபட்ட திட்டங்களை மேற்கொள்ளும். ஏற்றுமதி சொன்னா நாங்கள் நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தாங்கள் அங்கதான் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா நாங்கள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்ய வேணும். அது அடுத்ததாக ஏசியாவுக்கு ஏற்றுமதி செய்ய வேணும். இந்த புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் சொல்லும் உதாரணத்துக்கு நாங்கள் தைக்கப்பட்ட ஆடைகளுக்கான கேள்வி உள்ள சந்தையில் போறீங்க, நாங்கள் வேறு ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணணும். கைத்தொழில் பண்டங்களை ஏற்றுமதி செய்ய வேணும். ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணி சம்பாதித்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். ஆகவே இவ்வாறு தான் நாங்கள் நாட்டில் வந்து நாட்டினுடைய நாணய நிலம்பல நாணய கொள்கையை வந்து நாங்கள் பேணல உறுதியாக வச்சக்கூடியமே காணப்படும்.
அடுத்த கேள்வி கேட்டுக்கணும். மத்திய வங்கியானது சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth அல்லது சஸ்டைனபிள் ரிகவரி, அதாவது மத்திய வங்கி எவ்வாறு அந்த உறுதியான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையாக கேட்டிருக்காரு. அதாவது மத்திய வங்கி நிலைத்து நிற்கும் பொருளாதார அபிவிருத்தியை அடைவதற்கு இந்த நாணய சபை மத்திய வங்கி எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் கேட்டுக்கலாம். அதாவது மத்திய வங்கி மற்றும் நாணய சபை போன்றவை நிலைத்து நிற்கும் அபிவிருத்தியை எவ்வாறு அடையலாம், பொருளாதார அபிவிருத்தி எவ்வாறு அடையாளம் கேட்கப்பட்டது. சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கேட்கப்பட்டது. ஆகவே இந்த மத்திய வங்கி என்ன செய்யணும் என்று சொன்னால், நீண்ட காலத்துல வந்து இந்த பொருளாதாரமானது நீடித்து நிலையான ஒரு அபிவிருத்தியை அல்லது வளர்ச்சியை நோக்கி நகர வேண்டும். இதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று சொன்னால், மத்திய வங்கி பொருளாதாரத்துல வந்து இந்த பணவீக்க எல்லாமே நாங்க சொல்லுமான விடயம் இல்லாம நாங்க படிச்ச விட விடிய போக்குறது இல்லை. அதாவது பொருளாதாரத்துல வந்து நாங்கள் மத்திய வங்கி பொருளாதாரத்துல வந்து இந்த விலை உறுதிப்பாடு வந்து உறுதியா வச்சிருக்க வேண்டும். இந்த பிரைஸ் ஸ்டாபிலிட்டி வந்து உறுதியா இருக்க வேண்டும். அதாவது இந்த இன்ஃபிளேஷன் வந்து ஒரு குறைந்த மட்டத்தில் வச்சிருக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு முக்கியமானது. அதாவது நாட்டுல வந்து விலை உறுதிப்பாடு உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது குறைந்த பணவீக்க நிலைமை காணப்பட வேண்டும். இவ்வாறு காணப்பட்டால்தான் உற்பத்தியாளர்கள் நல்ல புதிய தொழில் முயற்சியாளர்கள் வந்து உற்பத்தியில பங்கு கொள்வார்கள். வெளிநாட்டு முதலீட்டெல்லாம் கவர வேண்டும். அப்ப பொருளாதாரமாக உறுதியா இருக்க வேண்டும். எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது எந்தவித அரசியல் குழப்பங்களுமோ அல்லது உள்நாட்டு விலை உறுதிப்பாடு, அடுத்து வந்து இந்த பாலிசி வந்து எக்கனாமிக் பாலிசி வந்து ஸ்டேபிளா இருக்க வேண்டும். அதாவது அரசாங்கங்கள் மாற்றம் அடையலாம் அடிக்கடி, ஆனா பொருளாதார கொள்கைகள் வந்து உறுதியானதாக இருக்க வேண்டும். அப்பதான் முதலீட்டாளர்கள் வந்து நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள இலகுவானதா இருக்கும். உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் வந்து என்ன ஆட்சிக்கு பெறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் கிரீன் பார்ட்டி, ஜெலோ பார்ட்டி, ரெட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ப்ளூ பார்ட்டின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிக்காரர்கள் வெவ்வேறுபட்ட நிறம் கொண்ட கட்சிக்காரர்கள் வந்து அந்த அரசாங்கத்தை வந்து அமைக்கணும். அந்த அரசாங்கம் வந்து அந்த கட்சிகள் வந்து மாற்றமடைந்து போனால் அந்த அந்த பொருளாதார கொள்கையை வந்து நிலையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல என்ன விடைன்னு சொன்னால், உள்நாட்டுல வந்து உள்நாட்டு பொருளாதாரத்துல வந்து விலை உறுதிப்பாடானது உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது விலை மட்டமானது உறுதியானதாக இருக்க வேண்டும். அது ஒரு கொள்கையா இருக்கும். இது மட்டும் சொல்லணும், பொருளாதார கொள்கைகள் வந்து உறுதியானதாக இருக்க வேண்டும். பொருளாதார கொள்கை வந்து நீண்ட காலத்துக்கு உறுதியா இருக்கணும், அடிக்கடி மாற்றம் அடையக்கூடாதா இருக்க வேண்டும். மற்றது வந்து முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செய்வதற்கு வந்து சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதாவது உள்கட்டை வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்த முதலீட்டாளர்களுக்கு வந்து அந்த மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னால் பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். முதலீட்டாளர்களுக்கு நிதி அடிப்படையில வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இது எப்படி சொன்னா, அந்த வங்கி துறைகள் ஊடாக, நிதி கம்பெனிகள் ஊடாக வந்து பல்வேறுபட்ட வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்து வரிச்சலுகைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இவ்வாறுபட்ட பல்வேறுபட்ட நடவடிக்கை மேற்கொள்ள ஊடாக வந்து என்ன செய்யலாம் என்று சொன்னால், நிலைத்து நிற்கின்ற ஒரு பொருளாதார அபிவிருத்தியை வந்து இந்த நாணய சபையும் மத்திய வங்கி ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது சொல்லோட முக்கியமான காரணம் வந்து ஒன்று வந்து விலை உறுதிப்பாடு உறுதியா இருக்க வேண்டும். அடுத்து உறுதியான பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். அடுத்து வந்து அடுத்து வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து இந்த நிதி அடிப்படையில வந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அல்லது உட்காட்ட வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படி சொன்னா போதுமானதாக இருக்கும். இது வந்து
நிலைத்து நிற்கின்ற பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்கு மத்திய வங்கி மற்றும் நாணய சபை எவ்வாறு செயல்படலாம் சொல்லி கேட்டு பெரிய நாணய சபை என்பது மத்திய வங்கி நிர்வகிக்கிறதுக்கு காணப்படுகின்ற ஒரு அமைப்பு, ஒரு சபை. இந்த நாணய சபைக்கு தலைவராக இருப்பவர் மத்திய வங்கியுடைய ஆளுநர், கவர்னர். இந்த நாணய சபை தான் என்ன செய்யும் சொன்னால் மத்திய வங்கியினுடைய ஆளுநருக்கு பொருளாதார தொடர்பான சகல ஆலோசனைகளையும் முன்வைக்கும். கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த வட்டி வீதத்துக்கும் மற்றும் பணவீக்கத்துக்கும் இடையிலான தொடர்பியாக கேட்கணும். அதாவது வட்டி வீதத்துக்கும் பணவீக்கத்துக்கும் இடையிலான தொடர்பியாக கேட்டுக்கலாம். ஆகவே என்ன சொல்லலாம்? யோசிங்கோ. வட்டி வீதத்துக்கும் பணவீக்கத்துக்கும், அதாவது what is the relationship between the interest rate and the inflation? இதை தொடர்பு இருக்கான்னு யோசிக்க பாருங்க. அதை எப்படி நாங்கள் விளங்கப்படுத்தலாம் யோசிக்கலாம். பணவீக்கத்துக்கும், அதாவது வட்டி வீதத்துக்கும் பணவீக்கத்துக்கும் இடையான தொடர்பு யாருன்னு கேட்டுக்கலாம். எவ்வாறு விளங்கப்படுத்தலாம்? பணவீக்கத்துக்கும் வட்டி இதுவே தொடர்பு யாருன்னு கேட்டுக்கிறேன். எவ்வாறு விளங்கப்படுத்தலாம்? யார சொல்லலாம்? பாருங்க. Is there any relationship between the interest rate and inflation? கேட்டுக்கிறேன். என்ன சொல்லலாம் பாருங்க பாப்போம். எஸ், ரைட் பண்ண பாருங்க. ரைட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய மாதிரி இருக்கா? அதாவது வட்டி வீதத்திற்கும் பணவீக்கத்திற்கும் இடையான தொடர்பு யாரும் கேட்டிருக்கேன். சொல்ல முடியுமா? ரைட் பண்ணி பாருங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஏதாவது அதுல செட்பார் எழுத்துக்கு ஏதாவது முடிஞ்ச ட்ரை பண்ணுங்க பா. எப்படி விளங்கப்படுத்துவீங்க? உங்களுக்கு கேட்ட கேள்வி எப்படின்னு சொன்னா, இந்த வட்டி வீதத்துக்கும் பணவீக்கத்துக்கும் இடையிலான தொடர்பு யாதுன்னு கேட்டுக்கலாம். இதை விளங்கப்படுத்திக்கலாம். தொடர்பு இருக்குதான்னு யோசிக்கும். அதுபட்ட எப்படி இந்த தொடர்பு காணப்படுறது காரணம்.
எஸ் சொல்லுங்க பாப்போம். ரைட். நீங்க என்னன்னு சொன்னா அந்த வட்டி வீதத்திற்கும் பணவீக்கத்துக்கும் இடையே தொடர்பு எப்படி யோசிக்கலாம் பாருங்க. அது தெரியும். வட்டி வீதம் அதிகரிக்கணும்னு சொல்றாங்க. வட்டி வீதம் அதிகரிக்கிறது. வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? பொதுமக்களுடைய கையில் உள்ள பணத்தின் அளவு என்ன செய்ய பார்க்கும்? குறையும். குறையும். நாட்டில் பண நிரம்பல் குறையும். சிம்பிளா யோசிச்சு பார்க்கலாம். அதாவது வட்டி வீதம் அதிகரிக்கின்றது. வட்டி வீதம் அதிகரித்தால் பொதுமக்களினுடைய கையில் உள்ள பணத்தினுடைய அளவு குறையும். எனவே நாட்டுல பண நிரம்பல் குறையும். பண நிரம்பல் குறைந்தால் பணவீக்கம் குறையும் தானே? அப்படி யோசிக்கலாம் தானே? அதாவது வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் தங்களுடைய பணத்தை வந்து வங்கிகளில் வைப்பு செய்கின்ற பொழுது பொதுமக்களினுடைய கையில் உள்ள பணத்தின் அளவு குறையும், நாட்டில் பண நிரம்பல் குறையும், பணவீக்கம் குறையும். அப்படி சொல்லலாம். இன்னும் சொல்லலாம், வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் அல்லது வட்டி அதிகரித்தால் கடன்களுக்கான செலவு செய்யப்பாகும். கடன்களுக்கான செலவு ட்ரை பண்ணுங்க. அதாவது வட்டி வீதம் அதிகரித்தால் கடன்களுக்கான செலவு செய்ய பார்க்கும். அதிகரித்து சொல்லுங்க. வட்டி வீதம் இன்ட்ரெஸ்ட் கூடுது. அப்ப கடன்களுக்கான செலவு செய்ய பார்க்கும். லோன் அதிகரிக்கு. கடன்களுக்கான செலவு கூடும். கடன்களுக்கான செலவு கூடினால் கடன்களுக்கான கேள்வி செய்ய பார்க்கும். ட்ரை பண்ணுவோம். கடன்களுக்கான கேள்வி செய்ய பார்க்கும். டிமாண்ட் டு லோன் குறையும். அப்ப கடனுக்கான கேள்வி குறைஞ்சால் கடன்கள் செய்ய பார்க்கும். கடனுக்கான கேள்வி குறையுது. மொத்த கடன்கள் அளவு செய்ய பார்க்கும். கடன்களுக்கான கேள்வி குறையும். ஆகவே கடன்களுக்கான கேள்வி குறைந்தால் கடனாக்கம், மொத்த கடன்கள் அளவு குறையும். கடனாக்கம் குறைந்தால் பணவாக்கம் குறையும். பணவாக்கம் குறைந்தால் பணவீக்கம் பார்க்கும் குறைவாக இருக்கும். ஆகவே அப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். அதாவது வட்டி வீதத்துக்கும் பணவீக்கத்துக்கும் இடையே பார்க்கிற பொழுது வட்டி வீதம் குறைந்தால் பாருங்க, வட்டி வீதம் குறையுது. வட்டி வீதம் குறைந்தால் உதாரணமாக சொல்றாங்க, வட்டி வீதம் குறையுது. வட்டி வீதம் குறைகின்ற பொழுது பாருங்க, எல்லாரும் போய் என்ன செய்யணும்னு சொன்னா கடன் எடுப்பார்கள். போய் மக்கள் போய் கடன் எடுக்கலாம். உற்பத்தி கடன் எடுப்பார்கள். அதே போல நுகர்வுக்கு கடன் எடுக்கிற மக்கள் போய் நுகர்வு சொன்ன பாருங்க, முதலீடு செய்யறது முதலீடு போய் கடன் எடுக்கிற ஒரு விஷயம். ஓகே, அது நல்ல மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். அதே போல கன்சம்ஷன் கடன் எடுப்பார்கள் மக்கள் போய் கன்சம்ஷன் எடுக்கும்போது நுகர்வுக்காக டிவி வாங்குறது கடன் எடுக்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்க கடன் எடுக்கணும். காரணம் அதை வாங்கினேன் நான் உற்பத்தி கூடுமா இல்லை? டிவி வாங்கும்போது டிவி பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் பார்த்தால் அது உற்பத்தி கூட்டாது, டிவி கூட்டாது. என்ன ஆகவே இதெல்லாம் கன்சம்ஷன் பர்பஸ் சொன்னாங்க. ஆகவே வட்டி வீதம் குறைந்தால் மக்கள் போய் வங்கியில கடன் எடுப்பார்கள். அப்ப கடன் எடுத்தா கடனாக்கம் கூடும், மக்களோட கையில பணத்தினுடைய அளவு அதிகரிக்கும். பணத்தின் கையில் அளவு அதிகரித்தால் மக்கள் சில சந்தைக்கு போய் பொருளுக்கான கேள்வியை கூட்டுவார்கள். இவ்வாறு மக்கள் பொருளுக்கான கேள்வியை அதிகரிப்பதன் ஊடாக பொருளை விலை செய்வாகம் அதிகரிக்கும். விலை தொடர்ச்சி அதிகரிக்கின்ற பொழுது நாட்டில் பணவீக்கம் ஏற்படும். இவ்வாறு சிம்பிளா யோசிச்சா முடியல. ஆகவே இப்படி சிம்பிளா யோசிங்க. வட்டி வீதத்துக்கும் பணவீக்கத்தின் வித்தியாசத்தை கேட்டிருக்கணும். கேட்டா இப்படி எழுத முடியுமா இருக்கணும். What are the relationship between the interest rate and the inflation? இந்த கான்செப்ட் கேட்டுக்கலாம். இப்படியான கேள்விகள் வந்து நாங்க படித்த விடயத்தை வந்து விளங்கி இருக்கணுமா அல்லது கேட்கிற கேள்வியா இருக்கு. சிம்பிளா நீங்க
சொல்லுறாங்க. அதாவது பொதுவாக வட்டி வீதம் குறைந்து எல்லாம் குறைந்தால் பொதுமக்கள் இந்த தங்களோட பணத்தை கூட வங்கியில வைத்து செய்ய மாட்டாங்க. தங்களோட கைகளை வச்சுட்டு பார்க்கணும். அதனூடாக என்ன நடக்கும் சொன்னா அது போய் நிறைய கையில பணம் இருந்தா பொருளுக்கான கேள்வியை கூட்டுவார். அவ்வாறு பொருளுக்கான கேள்வி சந்தையில் ஏற்படுகின்ற பொழுது அது என்ன செய்ய பார்க்க சொன்னா எல்லாரும் பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கும். அதுக்கு போதிய நிறமடி இல்லை. அவை பொருளுக்கான விலை அதிகரிக்க பார்க்கும். நிதி தொடர்ச்சி அதிகரிக்க பணம் ஏற்படுறாங்க. ஆகிப்பாங்க சொல்லலாம். அடுத்த கேள்வி கேட்டுக்கலாம் பாருங்க. கவனிங்க. உள்நாட்டுல வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது உள்நாட்டுல வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது குறைவடைந்தால் இந்த உள்நாட்டுல வட்டி வீதமானது எவ்வாறு இந்த நாணய மாற்று வீதத்துல அல்லது டாலருக்கு எதிராக எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்தும் கேட்டுக்கலாம். அதாவது உள்நாட்டில ஏற்படுகின்ற உள்நாட்டு வட்டி வீதமானது குறைவடைகின்ற பொழுது வீழ்ச்சி அடைகின்ற பொழுது உள்நாட்டு வட்டி வீதமானது வீழ்ச்சி அடைகின்ற பொழுது இது டாலருக்கு எதிரான விலையில எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்துகின்றதுன்னு கேட்டுறீங்க. இப்படி கேட்டா உங்களுக்கு தெரியும். நீங்க விளங்கப்படுத்த பழகும் நீங்கள். அதாவது உள்நாட்டுல வட்டி வீதமானது குறைவடைகின்ற பொழுது இது டாலருடைய விலையில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் மட்டும் கேட்டிருக்கிறேன். அல்லது ஜப்பான் என்னிட விலை எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்தும் கேட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் முயற்சி பண்ண முடியுமா உங்களுக்கு விளங்கப்படுத்த? அதாவது உள்நாட்டில வட்டி வீதமானது வீழ்ச்சி அடைகின்ற போது டொமஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் குறைவடைகின்ற பொழுது இது ஐக்கிய அமெரிக்க டாலருடைய விலையில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும்? உள்நாட்டுல ஐக்கிய அமெரிக்க டாலருடைய விலையில் எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்தும் கேட்டிருக்கிறேன். இதுக்கு எவ்வாறு விளங்கப்படுத்தலாம்? இரவு விளங்கப்படுத்த இருக்கு. கஷ்டமே காத்துக்கலாம். சிம்பிளா யோசிக்கும். பெருசா திங்க் பண்ண வேண்டாம். உங்களை ரைட் பண்ணி பார்க்கலாம். நீங்க கூட அறிவை பயன்படுத்துங்க. வெளியாரணும் போக தேவையில்லை. நீங்கள் பெற்ற அறிவை பயன்படுத்தி பாருங்க. இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டாரு. சிம்பிளா யோசிக்க மேடம். இந்த உள்நாட்டுல வட்டி வீதம் குறையுது. முதற்கட்ட சொல்லி பாருங்க. உள்நாட்டுல வட்டி வீதம் குறைஞ்சா எப்படி உள்நாட்டை பணம் விற்கணும்னு கேட்டதுதானே. உள்நாட்டுல வட்டி வீதம் குறைவடைஞ்சா எவ்வாறு பொருட்கள் விலையை தாக்கத்தை ஏற்படுத்தும் கேட்டது. அப்ப அந்த பொருளின் விலையின் ஊடாக நீங்கள் நாணய மாற்றத்தை போய் டச் பண்ணாம போய் முதல் கேள்வி உள்நாட்டு ஏதாவது வட்டி வீதத்துக்கும் பணவிக்கிறதும் தொடர்பு கேட்டிருந்தது. அப்ப பார்த்தாங்க நமக்கு வீதம் வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது உள்நாட்டுல பணவீக்கம் ஏற்படும் சொன்னாங்க. வட்டி வீதம் குறைஞ்சால் உள்நாட்டு பணவீக்கம் ஏற்படும். இப்ப வட்டி வீதத்துக்கும் அந்த நாணய மாற்று தொடர்பு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டான விஷயம் இது தொடர்புடையது. இது பாடமாக்க வேண்டிய விஷயம் பெறாது. படம் மேற்க இயலாது. விலங்குதான் செய்யலாம் நீங்க. ஆகவே நீங்கள் 2 பேருக்கு சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுவீங்களா? அதாவது
விருப்பம் என்ன சொல்லுங்க, பரவாயில்ல, ஓகே. சுருக்கமாயாவது டைப் பண்ண முடிஞ்சா அல்லது எப்படி என்ன எப்படி சொல்லுவீங்க? சரி, ஓகே, சொல்றது முறையான சரி. என்ன ரீசன் சொல்லுவீங்க? எப்படி இது ஏற்படும் சொல்றீங்க நீங்கள்? எப்படி ஏற்படலாம் பாப்பா? சரி, பாருங்க, உள்நாட்டுல வட்டி வீதம் குறைவடைந்து போகுது. உள்நாட்டுல வட்டி வீதம் குறைவடைந்தால் நாங்க சொல்லி விளங்கப்படுத்தி போட்டோம் உங்களுக்கு. உள்நாட்டுல வந்து பண நிரம்பல் ஏற்படும், கடனாக்கம் ஏற்படும், கடனாக்கம் ஏற்பட்ட பணவாக்கம் ஏற்பட்டு பணவீக்கம் ஏற்பட்டு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து வட்டி வீதத்தால் ஏற்பட்ட மாற்றம். வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது உள்நாட்டுல வந்து பணவீக்கம் ஏற்படும் என்று சொல்லியாச்சுனாங்க. ஆகவே இந்த உள்நாட்டில் ஏற்படுகின்ற பணவீக்கம் என்ன செய்யும் என்று சொன்னால், உள்நாட்டுல வந்து பொருட்கள் விலைமட்டம் கூடுது. சரியா? இந்த பொருட்கள் விலைமட்டம் கூடுது, அதாவது ஊழியர்களுக்கான சம்பளம் கூடுது, உற்பத்திக்கான விலைகள் அதிகரிக்குது, உள்ளிடுகிற விலை அதிகரிக்குது. ஏன்னா உள்ள பணவீக்கம். அப்ப இலங்கையில பணவீக்கம் இருக்கின்றபடியால வந்து இலங்கையில வந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உள்நாட்டுல காணப்படுகிற பணவீக்கம் காரணமாக உள்நாட்டுல வந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களினுடைய விலைகளும் அதிகரிக்கப்படும். இந்த நாட்டுல பணவீக்கம் இருந்தால் இந்த நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளுடைய விலை எல்லாமே சேர்ப்பாகும் அதிகமாக தான் காணப்படும். இது சாதாரணமாக ஒரு பொதுவான விடயம். உள்நாட்டில வட்டி வீதம் குறைவாக இருக்கின்றது. இதனால வந்து பணவீக்கம் ஏற்பட்டு போச்சு உள்நாட்டுல. இந்த பணவீக்கத்தால வந்து காரணமாக வந்து இந்த இலங்கையில வந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களினுடைய அந்த உற்பத்தி செலவு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அது என்ன செய்ய பார்க்க சொன்னா அதிகமாக காணப்படும். அப்ப இங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற இலங்கையில உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களுடைய காஸ்ட் என்ன செய்ய பார்க்கும், உற்பத்தி செலவு அதிகமாக காணப்படும். எனவே இந்த உற்பத்தி பொருட்களுடைய விலை என்ன செய்ய பார்க்கும் அதிகமாக காணப்படும். அப்ப இந்த உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் என்ன செய்யப்படும், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறதானே. அப்பதான் தைக்கப்பட்ட ஆடைகள் சொல்லுவோம். உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட தைக்கப்பட்ட ஆடைகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இவ்வாறு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொழுது எங்கட இலங்கையின் உற்பத்தி பொருட்கள் உலக சந்தையில ஏற்றுமதி செய்யப்படுகின்றது கருத்துனாங்க. இலங்கையில வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. எனவே எங்கட பொருட்கள் உலக சந்தையில் என்னவா இருக்குன்னு சொன்னா முன்னரை விட விலை உயர்வாக இருக்கும். இப்ப வந்து முதல் வந்து நாங்கள் குறைந்த செலவு உற்பத்தி செய்தாங்க, இப்ப கூடிய செலவு உற்பத்தி பண்றோம். ஆகவே என்ன நடக்கும், பொதுவாகவே இப்ப வந்து முன்னோட காஸ்ட் கூடுதா இருக்கு எங்களுக்கு. ஆகவே எங்களுடைய ஏற்றுமதி பொருள் உலக சந்தையில விலை அதிகமாக காணப்படும். இவ்வாறு விலை அதிகமாக காணப்படுகின்ற பொழுது எங்களுடைய ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி உலக சந்தையில குறையும். எங்களுடைய ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி உலக சந்தையில குறைவடைகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய டாலர் வருமானம், ஏற்றுமதி வருமானம், அந்த அந்நிய செலாவணி அல்ல ஃபாரின் கரன்சி இலங்கைக்கு வர அளவு குறைவா இருக்கு. என்ன டிமாண்ட் குறைஞ்சு போச்சு, அங்க பையர்ஸ், அதனால ஏற்றுமதி வருமானம் குறைவாக காணப்பட வேண்டியது. அப்ப இலங்கையில வந்து ஃபாரின் சப்ளை வந்து ஃபாரின் கரன்சி குறைவாக இருக்கு. ஆக இப்ப பாருங்க, ஃபாரின் கரன்சி இலங்கையில குறைவா இருந்தால் டாலருடைய விலை நிச்சயமாக கூடும். டாலருடைய விலை தான் கூடும், இலங்கை ரூபாய் பெருமதி குறையும். டாலர் பிரைஸ் தான் கூட போகும். ஒரு டாலர் வந்து நாங்கள் 150க்கு வாங்கினாங்க, இப்ப 185 195க்கு வாங்குறோம். டாலர் பிரைஸ் தான் கூடுது, இலங்கை ரூபாய் பெருமதி குறைவடைஞ்சு தீவடைஞ்சு போகுது. அப்ப பாத்தீங்களா அப்ப சொல்றது. அப்ப இந்த வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது
டொலரனுடைய விலை இந்த நாணய மாற்று வீதம் வீழ்ச்சி அடையணும்னு சொல்ல வந்தாங்க. வீழ்ச்சி அடையணும்னு சொல்லுவாங்க. நாணய மாற்று அதிகரிக்கிறது இல்லை, வீழ்ச்சி அடையுது. நாங்கள் இலங்கை ரூபாய் இருக்கிறதா சொல்லுவோம். நாங்கள் சொல்ல போய் அப்ப இலங்கை ரூபாய், அதாவது வெளிநாட்டு நாணயத்தினுடைய விலை அதிகரிக்கும், நாணய மாற்றிலும் வீழ்ச்சி அடையும். பாத்தீங்களா? இந்த வட்டி வீதம் வட்டி வீதம் தங்கியிருக்கும். பொது வட்டி வீதம் என்பது நாணய கொள்கையில தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாணய கொள்கை, நாணயம், அதாவது நாணய நிரம்பலை அது நாணய நிரம்பலை மாற்றி அமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிற கருவிதான் வட்டி வீதம். இந்த வட்டி வீத மாற்றம் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துது? உள்நாட்டு நாணய வீதம் ஏற்படுத்துது. அதுபோல வெளிநாட்டு நாணய மாற்றத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோல வெளிநாட்டு எங்களுடைய ஏற்றுமதி பொருளுடைய உலக சந்தை விலையும் பாதிப்படை செய்யுது. எங்களுடைய பாருங்க, சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சைனா பண்டங்களுடைய விலை இங்கு மலிவாக காணப்படுது. ஆனா எங்க உள்நாட்டு உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்களின் விலை அதிகமாக காணப்படுது. அவர்கள் குறைந்த செலவில் உற்பத்தி உங்களுக்கு எல்லாம் அனுப்புறாங்க. இங்க மட்டுமில்லை, உலக நாடுகளுக்கு எல்லாம் உற்பத்தி செய்யப்படுது, குறைந்த செலவில். அப்ப சைனா பொருட்கள்ல மக்கள் வாங்குறது காரணம் என்ன வேறுனா மலிவாக இருக்குது. ஆனா எங்கட பொருட்கள்ல விலை உயர்வாக இருக்குது. எங்கட தேயிலை அல்லது தைக்கப்பட்ட ஆடைகள் எல்லாம் உலக சந்தையில உயர்வாக காணப்படுது. நான் குறைவான செலவில் உற்பத்தி செய்ய மட்டும்தான் காரணம் உள்நாட்டுல பணவீகம் ஒரு காரணம். உள்நாட்டுல பொருட்களோட விலை மலிவாக இருந்தால், உள்நாட்டுல பணவீக்கம் குறைவாக இருந்தால் நான் குறைந்த விலைக்கு நான் உற்பத்தி செய்யலாம் பொருட்களை. தெரியும், உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சிம்பிளா சொல்றாங்க, ஒரு கட்டிடம் சொல்றாங்க. ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு நாங்கள் ஒரு கூலியாளை பிடிக்கணும்னு சொன்னால் அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பாருங்க, 2000